அன்புக்குரியவர்களே, உயிர்ப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஒரு நாள் சரித்திரத்தில் வேறு எந்த நாளும் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் இது ஒரு மையமான ஒரு விழா. ஏனென்றால் வாழ்க்கை ஒரு தளத்திலிருந்து அடுத்த தளத்திற்கு உயர்த்தப்பட்ட உயிர்ப்பு என்று நாம் நினைப்பது உயர்த்துதல் என்று நான் சொல்வேன். அதாவது ஒரு நிலையான வாழ்வு அதைவிட மேன்மையான ஒரு நிலைக்கு உயர்த்தப்படுவதைத்தான் நாம் உயிர்ப்பு என்ற வார்த்தையால் சொல்கிறோம். சரி, அரிமத்தேய யோசேப்பு தன்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்த்தாரான். அப்போ அவரோட ஃப்ரெண்டு கேட்டால், ஏய், நீ அந்த இயேசுங்கிறவருக்கு உன்னுடைய கல்லறையை விற்றுட்டியாம அப்படின்னு சொல்லதுக்கு, இல்லைப்பா, கல்லறையெல்லாம் அவருக்கு விற்கவும் இல்லை, பர்மனெண்ட்டாக கொடுக்கவும் இல்லை, ஒரு 2 நாள் கடனாக கொடுன்னு கேட்டார், கொடுத்துருக்குறேன், அதுக்கு மேலே அவர் காலி பண்ணிவிடுவாருங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம் அப்படின்னு இவர் சொன்னாராம். இது விளையாட்டாக சொல்லப்பட்டாலும் இதுதான் உண்மை. இன்று எருசலேமுக்கு போனால் எருசலேமினுடைய மையம், பழைய எருசலேமினுடைய மையமே த ஹோலி செப்புல்கர், அதாவது அந்த புனிதமான அந்த கல்லறை. ஏன் அந்த கல்லறை புனிதமானது? ஏனென்றால் சாவு என்றால் என்ன என்று தெரியாத ஒரு சாவு இடம். கல்லறை என்றால் சாவு இருக்கின்ற இடம். ஆனால் வாழ்விற்கு சின்னமாக இருக்கின்ற அந்த இடம் உலகிலேயே மிகவும் புனிதமான ஒரு இடமாக பார்க்கப்படுகின்றது. பழைய காலத்தில், மத்திய காலத்தில் ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் எருசலேமுக்கு படையெடுத்து சிலுவை போர்கள் எல்லாம் நடத்தினார்கள் என்று நாம் கேட்டிருக்கிறோம். எதற்காக? இந்த ஹோலி செப்புல்கரை எப்படியாவது நம்ம திரும்பவும் நாம் பெற்றுவிட வேண்டும். இஸ்லாமிய ஆட்களின் கையில் இது மாட்டிக்கொண்டது என்ற அந்த ஒரு மிகப்பெரிய டிவோஷன். இயேசு இருந்த கல்லறை, இயேசு உயிர்த்த அந்த இடம் நமதாக இருக்க வேண்டும். இந்த ஆதங்கத்தினால்தான் இந்த போர்கள் நடந்தனை ஒழிய நாடு பிடிப்பதற்காக அல்ல. சரி, உயிர்ப்பு என்றால் என்ன? அதை நான் யாரும் பார்க்க முடியவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்ததை யாராவது பார்த்தார்களா? இல்லை. போர் வீரர்களும் பார்க்கவில்லை, மக்தலேனாவும் பார்க்கவில்லை, அப்போஸ்தலர்களும் பார்க்கவில்லை, யாரும் பார்க்கவில்லை. அவர்கள் பார்த்ததெல்லாம் ஒன்றுதான், காலியாக இருந்த கல்லறை, உருட்டி வைக்கப்பட்டிருந்த கதவில் அந்த கல். இதை வச்சுக்கிட்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை எப்படி நாம் நம்ப முடியும் என்பது அந்த காலத்திலிருந்தே கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. இயேசு உயிர்த்தெழுதலை நாம் ஏன் நம்முடைய மனித அனுபவத்தினால் பார்க்க முடியவில்லை என்றால், அந்த சம்பவம் மனித அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது. அதனால் நம்மால் பார்க்க முடியாத ஒன்று. ஆகையினால்தான் அதை ஒரு சிம்பாலிக்காக, ஒரு அடையாளம் மூலமாக இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். ஏன் பார்க்க முடியாது என்றால், அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதாவது நான் தொடக்கத்தில் சொன்னது போல, வாழ்க்கை ஒரு நிலையிலிருந்து அதைவிட ஒரு உயர்ந்த நிலைக்கு மாற்றப்பட்ட ஒரு சம்பவம். 33 ஆண்டுகள் நாசரேத்திலும் பாலஸ்தீனத்திலும் இருந்த அந்த மனிதன், உடலும் தசையும் இரத்தமும் இருந்த அந்த மனிதன், மூச்சு இருந்து சாதாரண ஒரு மனித வாழ்க்கை வாழ்ந்து இருந்த மனிதன், திடீரென்று இறைவனுடைய சக்தியால் அந்த ஒரு உடல் நிலையிலிருந்து நேரம் காலம் இடத்திற்கு உட்பட்ட அந்த மனிதன், நேரம் காலம் இடம் இவற்றினுடைய தலைகளையெல்லாம் முறித்து கொண்டு வேறு ஒரு வாழ்க்கை நிலைக்கு இறைவன் அவரை உயர்த்த விடுகிறார். இதை எப்படி நம்முடைய மனித வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது. லாசர் உயிர்த்தது எல்லாம் இறந்து போனவர் திரும்பவும் பழைய வாழ்க்கைக்கு திரும்புகிறது. இயேசுனுடைய உயிர்ப்பு அப்படிப்பட்டதல்ல. இட் இஸ் ரேசிங் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஜீசஸ் டு another level of existence என்று சொல்வோம். அதாவது இட்ஸ் அ ஹையர் ஃபார்ம் ஆஃப் லிவிங். ஆகையினால்தான் அவர் அதே இயேசு தான் என்றாலும் அவர் இப்பொழுது மாறுபட்டவர். அதே இயேசு, ஆனால் மாறுபட்டவர். ஆகையினால்தான் உயிர்த்த இயேசு யாருக்கெல்லாம் காட்சி கொடுக்கும்பொழுது உடனடியாக இவர்தான் இயேசு என்று அவர்களுக்கு புரியவில்லை. சிறிது நேரம் கழித்து தான் இவர்தான் இயேசு என்பது அவர்களுக்கு புரிகிறது. அவருடைய செயல்பாடு அல்லது அவருடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு அவரை திரும்பவும் பார்க்கும்பொழுது தான் இவர் இயேசு என்பது அவர்களுக்கு புரிகிறது. ஏனென்றால் முந்தைய இயேசு தான் இவர் என்றாலும் மரிய மதலேன அளவுக்கும் பேதுருவுக்குமே உடனே புரியவில்லையே. அந்த அளவுக்கு இதெல்லாம் நமக்கு இதை பார்க்கும் பொழுது தான் நமக்கு நம்முடைய அறிவு நமக்கு சொல்ல வேண்டும், அதே இயேசு ஆனால் இப்பொழுது அதே இயேசு இல்லை. அதே இயேசு ஆனால் அதே இயேசு இல்லை. இப்பொழுது அவர்
ஓரிடத்தில் இருந்தவர் இப்பொழுது உலகமெல்லாம் பிரபஞ்சமெல்லாம் பரவி இருக்கிறார். ஒரு காலத்தில் அங்கிருந்தவர் இப்பொழுது நித்தியத்திற்கும் வாழ்கிறார். எப்படி ஒரு உடல், ஒரு மனிதன் நித்தியத்திற்கும் வாழ்வது, ஓரிடத்தில் இருக்கின்ற மனிதன் பிரபஞ்சம் முழுவதும் பரவி இருப்பது என்பது நமக்கு புரியாத ஒன்று. அதுதான் ரெசரெக்ஷன். அதைத்தான் நாம் உயிர்ப்பு என்று சொல்கிறோம். அது நம்முடைய கண்ணுக்கு தெரியவது போல இயேசு அந்த குகையிலிருந்து, அந்த கல்லறையிலிருந்து எழுந்து வெளியிலே வருவதைப் போல ஒரு சம்பவம் கிடையாது. இட்ஸ் அ டிரான்ஸ் எக்ஸ்பீரியன்ஷியல் ரியாலிட்டி. ஆகையினால அதை நாம் வெறுமனே நம்முடைய சாதாரண அறிவியல் கண்களோடு நாம் பார்த்து அதை விவரிக்க முடியாது. ஆனால் இந்த உண்மைதான் நம்முடைய கிறிஸ்துவத்தின் மையம். இயேசு உயிர் தழாவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீண், அனைத்துமே வீண், உலகமே வீண் என்று சொன்னது புனித பவுல். அவருடைய வார்த்தை இன்றும் உண்மையாக நமக்கு இருக்கிறது. ஆகையினால் அன்புக்குரியவர்களே, இயேசுனுடைய இந்த உயிர்த்தல் நம்முடைய உயிர்த்தலாக ஒரு நாள் இருக்கும் என்பதுதான் இந்த பெருவிழாவினுடைய மிகவும் அருமையான ஒரு செய்தி, கொண்டாடப்பட வேண்டிய செய்தி. God bless you. Happy Easter.